ஷாலினி செம விவரண்டி, நல்லா ஃபாரின் மாப்பிளையே பிடிச்சிருக்க. ஐயோ சிங்கப்பூரா? அடுத்த வாரமே ஃப்ளைட்டா? நம்ம குடும்பத்துல யாரும் ஃப்ளைட்ல போனதே இல்லை. ஷாலினி நீ ரொம்ப லக்கிடி. இப்பவே எல்லாம் ஷாலினியை பார்த்துக்கோங்கடி. இன்னும் 2-3 மாசத்துல அவர் ரேஞ்சே வேற. ஓ டீ வச்சிருக்கியா? இரு அண்ணி, எனக்கு டீ வேணாம், காஃபி வேணும். ஏதோ தரமா? இங்க என்ன ஷாலினி டீ ஸ்டால் போர்டு ஆல்ரெடி போட்டிருக்கு. இஷ்டத்துக்கு டீ வேணும் காஃபி வேணும். என்ன நீ அங்க சத்தம்? இல்லம்மா காஃபி கேட்டல, தரேன் தரேன். பஜ்ஜி வேணும் டீ வேணும் கேப்பா போல. ஆமா அண்ணி, எனக்கு சூடா வெங்காய பஜ்ஜி போட்டு தரீங்களா? ஆனியன் பஜ்ஜியோட வெண்ண மோளை உனக்கு கொல்ல போ. என்ன நீ திரும்ப சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, பஜ்ஜி கேட்டல, வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன். உன் மருமக எப்படி புலம்புற பாரு. ஃபாரின் மாப்பிள்ளன்னு சொன்னாங்களேடி, அதை நம்பி பாலுங்கலத்துல விழுந்துட்டியாடி ஷாலினி. ஐயோ என்னம்மா புலம்புற சத்தம் கேக்குது? ஒண்ணு இல்ல அத்தை, பஜ்ஜி கேட்டீங்கல்ல, அதான் சூடா பொரிச்சிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். சரி சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வா. பாத்தியா வெறும் சட்டி அடுப்புல வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறான்னு இருக்குது. உன்னெல்லாம் பேதி மாத்திர கலந்து ஒரு நாள் ஓட விடுற மாதிரி. நீ ஏம்மா பாக்குற? ஓட நல்லா ஓட. உனக்கு என்ன, உன் புருஷன் ஃபாரின்ல இருக்கான், ஒரு பொருளை உடைச்சா 4 பொருள் புதுசா வாங்கி கொடுப்பேன். நீ ஏன் கவலைப்பட்டு பாக்குற? ஓட நல்லா ஓட. தெரியாம உடைச்சிட்டேன். நீ ஏம்மா தெரியாம உடைக்கிற? தெரிஞ்சேதான் ஓட. இத உடைக்கிறியா? ஏன் பாத்துட்டு இருக்க? கீழே போட்டு ஓட. கொட்டுமா கொட்டு. ஏன்னா உன் புருஷன் ஃபாரின்ல வேலை செய்யறான்ல, நீங்களே ஆர்கானிக்கா ஃப்ரெஷ்ஷான காய்கறி தானே சாப்பிடுவீங்க. இதெல்லாம் குப்பையில தானே போடுவேன். போடு போடு போடு. அத்தை இது வேஸ்ட். அது உனக்கு தான்மா வேஸ்ட். ஏன்னா உன் புருஷன் ஃபாரின்ல வேலை செய்யறான்ல, நாங்களாம் அப்படியா இல்லாதப்பட்டவங்க இந்த வேஸ்ட் கூட ஒதுக்க மாட்டோம், எடுத்து போட்டு சமைப்போம். நீ கொட்டுமா கொட்டு, பாத்துக்கலாம். இத போய் வேஸ்ட் பண்ண பாத்துட்டியே. கட்டு கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவா, கட்டெரும்பு மொச்சேன்னு சொன்னாங்க. ஃபாரின் மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ள. அண்ணி, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள் ரீ? February 14 அண்ணி. யாரோ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாங்க எங்க போறோம்னு சொல்லு. எங்க? பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு, பாஸ்போர்ட் ரெனிவல் பண்றதுக்கு. இன்னும் 3 மாசத்துல ஃப்ளைட் தான், ஃபாரின் தான். இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேவை அங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு போட்டோ அனுப்புறேன். ஷாலினி போலாமா? வரேன். வாய பாரு, சூப்பரா செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கே நீ. ஐயோ எனக்கே ஆசையா இருக்கு பார்க்கும் போதெல்லாம். என்ன சொல்றேனே தெரியல. ஃபாரின் மாப்பிள்ள நல்லா உள்ளங்கையில வச்சு தாங்குறேன்னு சொன்னானே, அதை நம்பி ஓவரா சீன் போட்டோம். இவெல்லாம் பேசுற அளவுக்கு நான் ஆயிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் நம்ம இங்கேயே தான் சாவணும் வேலை செஞ்சேன். மவனை இன்னைக்கு நைட்டு போன் பண்ண அப்படி இருக்கு அவனுக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பேபி. உனக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு கேடு.
இருடா. ஷாலினி, ஷாலினி, ஷோ இந்த கிளவிய. ஷாலினி. ஷோ சொல்லுங்க அத்தை. ஏண்டி அந்த கத்திட்டு இருக்க? என்னடி பண்ணிட்டு இருந்த? பாத்ரூம்ல இருங்க அத்தை. என்ன பாத்ரூம் வந்தியோ? அவன் லைன்ல இருக்கா, பேசு. சொல்லுங்கங்க. ஏண்டி அவனை நீ பொண்டாட்டி தானே? உனக்காக தானே அவன் அவ்வளவு தூரம் இருந்து அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சிரிச்சு பேசினாதான் என்ன? சொல்லுங்கங்க. அப்புறம் சரிங்க சொல்லுங்க. ஆமா, எங்க உட்காந்துருக்க? வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குது. கக்கூஸ் உட்காந்துருக்கா இந்த நேரத்துல உனக்கு? என்னது? பாத்ரூம் இருக்குங்க. சரி, முடிச்சுட்டு கூப்பிடு. மணி என்னாச்சு? ஏன் நீங்க இன்னும் தூங்கலையா? உங்க அண்ணனுக்கு நைட் ஷிஃப்ட், ஃபோன் பண்ணுவான், பேசணும். அது இருந்துட்டு போகுது, காலையில பேசிக்கோங்க. போய் தூங்குங்க, போங்க. ஐயோ வேணாம் சாமி. உங்க அண்ணன் கிட்ட நான் இப்ப பேசலன்னு வையேன், உங்க அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நான் யாருக்கா கண் முழிச்சிங்க தனியா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்? உங்களுக்காக தானே. ஒரு 2 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போன்ல பேசுறீங்க. என்ன அவளுக்கு என் கூட பேசவே மாட்டேறாவா? அதை விடு, உங்க அம்மா என்ன பண்ணும் தெரியுமா? என் பிள்ளை எப்பவுமா நான் ஷிஃப்ட் வேலைக்கு போறான், ஏதோ மாசத்துக்கு 1 வாரம் போறான். அப்ப அவன்கிட்ட கண்ணு முழிச்சு பேசுறதுக்கு இவளுக்கு வலிக்குது. நம்மளாம் அப்படியா இருந்தோம்? புருஷன் ராத்திரி வரலன்னா கூட விடிய கண்ணு முழிச்சு வர வரைக்கும் உட்காந்துருப்பான். ஆனா இவளுக்கு போன்ல பேசுற கூட வலிக்குதுங்கிறாளுங்க. அவ அக்கா கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்குது, சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்குது. இவளுக்காக தானே என் பையன் ஃபாரின்ல போய் உட்காந்து விடிய கண்ணு முழிச்சு வேலை பார்க்கறான். என் பையன் கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு சலிப்பு அவளுக்கு. என்னத்த சொல்றது? இப்ப சொல்லு. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் பேசிட்டு வாங்க. ஆமா, அதையும் நான் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அதுவா, வந்து உட்காருவா, என்னோட சோக கதையை நான் சொல்றேன். இந்த வீட்டுல காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன். அப்புறம் என் மூஞ்சி எப்படி இருக்கும்? டயர்டா இருக்கும். இதே மூஞ்சியோட உங்க அண்ணனுக்கு கால் பண்ணான்னு வெய்யு, அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் உனக்காக இவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனா நீ மூஞ்சிய உருன்னு வச்சு பேசுற, சிரிச்சு பேசுறதுக்கு உனக்கு என்னன்னு கேட்பான். அதை விடு, உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் இழிச்சு பேசுற, என் பையனா மட்டும் மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு பேசுறேன்பாங்க. எனக்கு இது தேவையா? அப்படி உங்க அண்ணன் என்ன கஷ்டப்படுறானா என்ன? ஐடில தானே வேலை பார்க்கறான், 8 மணி நேரம் ஏசியில தானே இருக்கான். ஆனா நான் கால் பண்ணும்போது மட்டும் ஏதோ 10 நாள் கல்லோட சவ மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு ஓடுறன்னு பேசுவான். நான் மட்டும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு 32 பல்லு தெரியுற மாதிரி ஈடு இழுத்துட்டு பேசணும். அதை விடு. இங்க பாரு, டார்க் சர்க்கிளே வந்துருச்சு. நல்லா தூங்கி 3 மாசம் ஆச்சு. அதுக்குதான் இதெல்லாம். சரி, மணி 2:30 ஆச்சு, நீ போ. உங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவான், நான் பேசணும். சரி, நீங்க பாருங்க. ஏமா இப்பதான் எழுந்திருச்சியா? அவன் காலையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவன் கிட்ட பேசு. அண்ணி, காலையில இருந்து 10 டைம் பண்ணிட்டாங்க, பேசுங்க அடுத்து. சொல்லுங்க. நல்லா தாங்க இருக்கேன். வேலை கிளம்பிட்டீங்களா? அவன்கிட்ட பேசுனியா? பேசினேன். என்ன சொன்னா? எப்பவும் போலதான் பேசினாரு. ஏமா, அவன்கிட்ட கொஞ்சம் ஆசை பாசமா பேசினதா என்ன? அவ்வளவு தூரம் அவன் தனியா இருக்கான்ல. சரித்த.
அண்ணி எவ்வளோ டைம் தான் நானும் சொல்றது, மெசேஜா பண்ணிட்டு இருக்காரு, நீ போய் பேசுங்க. சொல்லுங்க. நல்லா தாங்க பேசுறேன். சொல்லுங்க இப்போ. சரிங்க. என்னங்க? அப்படியா? சரிங்க. இப்ப என்ன சாப்பிட்டீங்க? ஒர்க் பரவாயில்லையாங்க? சரி, நல்லதுங்க. சரி, நல்லா தாங்க பேசுறேன். நான் சிரிச்சு தானே பேசுறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? ஓகேவா எல்லாமே? ஏங்க? சரிங்க. ஆமா, அவ கடைக்கு போயிருக்கா. அவ வந்தோன்னு பேச சொல்றேன். ஏண்டி, அவன் தான் போன் பண்ணிட்டே இருக்கான்ல, எடுத்து பேச வேண்டியதானே? போன் வீட்ல இருக்கு. அவன் போன் பண்ணான்னு தெரிஞ்சு வீட்டுல எதுக்கு போனை வச்சுட்டு போன? சார்ஜ் இல்ல. என்னது? போன்ல சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டுட்டு போயிருந்தேன். அவன் இந்த நேரம் போன் பண்ணான்னு தெரியும்ல, முன்கூட்டியே சார்ஜ் போட்டு வச்சாதான் என்ன? மதியத்துல இருந்து பேசிட்டு தான் இருந்தாரு. பேச பேச சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு பேசினேன். அவர் தான் சொன்னாரு, சார்ஜ் போட்டு பேசினா போன் வெடிச்சிரும், நீ போனை வெயினாரு. அப்புறமேல கூப்பிடுறாரு. அதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஏன் அமைதியாட்டீங்க? என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க, என் மேல தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பேசுங்க. உங்க பையனுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மிஷினா? அவர் எப்ப கூப்பிட்டாலும் பேசணும், எந்த டைம்ல கூப்பிட்டாலும் பேசணும், நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பேசணும். ஏன் நான் கக்கூஸ்லயே உட்காந்துட்டு இருந்தாலும் அவர் போன் அட்டன் பண்ணி சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசணும். அவர் பண்றதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ரேப் பண்ற மாதிரி இருக்கு. என்னடி அசிங்கமா பேசிட்டு இருக்க? உங்களை விடவா? அவருக்கு தோணும் போதெல்லாம் அவர் போன் பண்ணி பேசுறதும், அவருக்கு தோணும் போதெல்லாம் என் கூட வந்து படுக்கிறதுக்கும் எனக்கு பெருசா வித்தியாசம்லாம் தெரியல. ஏண்டி என்ன உனக்கு? அவன் அங்க தனியா இருக்கான். பொண்டாட்டிட்டு பேசினாதானே ஒரு ஆறுதலாகவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தானே பேச சொல்றாங்க. நான் சந்தோஷமா எல்லாம் இல்ல. என்ன சொல்ற? எப்போ என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு தானே பேசுற, அப்புறம் என்ன இப்ப இப்படி பேசுற? எதுத்த சந்தோஷம்? மூஞ்சே சிரிச்ச மாதிரி வச்சுக்கிறதா? அப்படி உங்க பையன் என்கிட்ட என்ன பேசிடுவாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாரா? அதெல்லாம் வெறும் 10% தான். உங்க பையன் என்னென்ன பேசுவாருன்னு சொல்லிட்டா ஹேமா இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்டி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஒருத்தவங்களை விருப்பம் இல்லாம தொடர்றது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேசுறதும். ஒரு விபச்சாரிக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்குமோ, அந்த மாதிரி வலிதான் எனக்கும் இருக்கு. இதா கூப்பிட்டாருல, நான் போய் பேசுறேன். அத்தியாடி, அவ என்னென்ன பேச்சு பேசுறா. முதல்ல அவங்க அம்மாவுக்கு போன போடு, பேசிக்கிறோம். உனக்கு தாமா இன்னும் புரியல. வாழ்க்கை துணைன்றது ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது தான், ஒருத்தர் ஒருத்தர் அடிமைப்படுத்துறது இல்ல. நம்ம அண்ணியை அந்த இடத்துல தாமா வச்சிருக்கோம். உனக்கு என்னடி தெரியும்? பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா கறிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். போமா நீ. மன்னிச்சிருங்க நீ, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அடிமையா இருக்கிற தப்புன்னு தெரிஞ்சாதானே அடிமைப்படுத்துறது தப்புன்னு புரியும். சொல்லுங்க. என்னாச்சு? என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். அம்மா இங்க பக்கத்துல யாரா இருக்காங்க? ஹேமா இருக்கா. சரி, தனியாவா?